ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி மாதம் முதல் திங்கட்கிழமையிலே அவரை நோக்கி பார்க்க, அவருக்கு மனதார நன்றிகளை செலுத்த, அவரை உயர்த்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 11 மாதங்கள் நம்மை அருமையாய் நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ வேதனைகள், துக்கம், துயரங்கள், கண்ணீர்கள், பலவீனங்கள், நோய்கள், பிசாசின் தொல்லைகள், இவைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நம்மை நடத்தினார், நம்மை பாதுகாத்தார், புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்தார். இன்னும் சில நாட்களுக்குள் புத்தாண்டுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக 11 மாதங்கள் நம்மை நடத்தின தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாமேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாமேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா. உம்மை மனதார வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. கடந்த 11 மாதங்கள் அப்பா, தகப்பனை போல நம்முடைய தோளிலே சுமந்து கொண்டு வந்த தெய்வமே, ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றி கொண்டு வந்த எங்கள் பரலோக தந்தையே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர் அப்பா. இந்த 11 மாதங்களில் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஆண்டவரே. பக்தனாகிய தாவீது சொன்னது போல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு ஈடாக நான் அவருக்கு என்னத்தை கொடுப்பேன்? இதோ என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னாரே ராஜா. நாங்களும் அப்படி சொல்லுகிறோம் ஐயா. எங்களை நடத்தினவர், எங்களை பாதுகாத்தவர், எங்களை போஷித்தவர், எங்களை பராமரித்தவர், சத்ருவின் கைகளிலிருந்து எங்களை விடுவித்தவர், எங்களோடு இருந்து எங்களை கண்காணித்த எங்கள் அருமை இரட்சகாமக்கு ஸ்தோத்திரம். நாதா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. இந்த நாளிலும் கூட, இந்த டிசம்பர் மாதம் இந்த முதல் திங்கட்கிழமையிலே அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே. ஐயோ, இந்த வருடம் கூட முடிய போகிறதே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு மகளே, கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றியோடு உம்மை துதிக்குறையா. சிலருடைய வீடுகளை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற பொல்லாத பிசாசின் தந்திரமான கிரியைகளை
கர்த்தர் இப்பொழுது இந்த வேளையில் தானே சுட்டெரித்து போடுகிறார். உங்களுக்கு மாபெரும் ஒரு விடுதலையை அவர் கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியப்பா, நன்றியோடுமே துதிக்குறையா. யார் இந்த விஜயா? விஜயா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னை நடத்துவேன், உன் ஜெபங்களுக்கு நான் பதில் கொடுக்கிற கர்த்தர், ஒரு நாளும் கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ராஜா. யார் அந்த லட்சுமி? லட்சுமி, உன் கணவருடைய பலவீனத்தை பார்த்து கலங்காதே. உன் கணவரை நான் தொட்டு சுகமாக்குவேன், ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றியோடு துதிக்குறையா. அப்பா, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க. இந்த ஆண்டு முடிவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் உண்டு ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து உம்மை மகிழ்மைப்படுத்த, உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்துக்குள் எங்களுக்கு வரட்டையா. புத்தாண்டுக்குள் நாங்கள் நுழையும் போது புது கிருபைகளோடு, புதிய பலத்தோடு, புதிய நன்மைகளோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு நாங்கள் நுழைய கிருபை தருவீராக. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பான தேவ பிள்ளைகளே, கடந்த 11 மாதங்கள் நம்மை அருமையாய் நடத்தின தேவன் இந்த 12ஆம் மாதத்தையும் நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை, முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போமானால், 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் கூட நாம் வாசிப்போமானால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த மாதம் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, சபிக்கப்பட்டவள் அல்ல, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். காரணம் என்ன? ஆசீர்வாதத்துக்குரியவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் உன் வீட்டிற்குள்ளே இருக்கிறார். 11 மாதங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டு எனக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 12ஆம் மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவாராம். சிலருக்கு நம்முடைய பேரை கேட்டாலே கோபமாக வரும். சிலர் நம்முடைய பேரை சொன்னாலே பயப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன் பேரை இனி வரும் நாட்களில் பெருமைப்படுத்துவேன். நீ எங்கே இருக்கிற, நீ என்ன செய்கிற, ஒருவேளை ஊழியம் செய்கிறீங்களா, உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி உங்களை குறித்து கேள்விப்பட்டு மக்கள் வரும்படி செய்வார். வீட்டு கூட்டத்தை நடத்துறீங்களா, உங்களை குறித்து கர்த்தர் ஜனங்கள் கேள்விப்பட்டு ஜனங்களை கொண்டு வருவார். அதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மை, எதற்கும் தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை, இன்றைக்கு கர்த்தர் நம்மை இவ்வளவு தூரம் உயர்த்தினாரே, இவ்வளவு தூரம் நம்மை ஆசீர்வதித்தாரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். 11 மாதங்கள் அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். அவர் நம்மை ஆசீர்வதித்தார், இன்னும் ஆசீர்வதிக்க போகிறார், இன்னும் உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். அடுத்து சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பது மட்டுமல்ல, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். முன்பு காலங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ தெரியல, நான் பார்த்தேன், சில வாகனங்களுக்கு பின்பதாக நலமுடன் வாழ்வோம் என்று ஒன்று போட்டிருப்பான் பின்னாடி.
இப்போ அது இல்லை. நல்லாயிரு அப்படின்ற வார்த்தை ஒருத்தர் வாயிலும் வர்றதில்ல. ஏன்னா உலகத்தில் அன்பு தணிந்து போச்சுங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள அன்பு தணிந்து போச்சு. சொந்தக்காரங்களுக்குள்ள அன்பு தணிந்து போச்சு. நல்லா இருந்தா பிடிக்காது, ஆசீர்வாதமா இருந்தா பிடிக்காது, கொஞ்சம் ஆவியில வளர்ந்தா பிடிக்காது. ஆனா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். என்னாகும் 24:1 அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். நம்ம நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்குன்னா, நம்முடைய ஏசப்பாக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒன்று சொல்றேன், யாரெல்லாம் நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது என்று எண்ணுறாங்களோ அவங்க மத்தியில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்க ஜாதி ஜனத்தின் மத்தியில நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாதவர்களாய் காணப்படலாம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் என்றால் என்ன? காரு, பங்களா, வீடு இதெல்லாம் இருந்தா நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அது ஒரு விதமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆனால் ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது இயேசு நம்மோடு இருக்கிறார், அதுதாங்க ஆசீர்வாதம். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, வித் ஜீசஸ் ஐ ஆம் ஹீரோ, வித்தவுட் ஜீசஸ் ஐ ஆம் ஜீரோ. இயேசு என்னோடு இருப்பாரானால் நான் தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர். இயேசு என்னோடு இல்லைன்னா நான் ஜீரோ. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு குரல்லங்க, நான் நல்லா இருக்கிறேன், கடவுள் என்னை நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் இயேசு இருக்கிறாரா உன் வீட்டில்? இயேசு இருப்பாரானால் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இன்னும் பெருகும். ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ தூரம் உயர்த்தினார். நினச்சி பார்க்குறோமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நாம் ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? 2 கொரிந்தியர் 6:17-18 நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல சொல்றாரு, பரிசுத்தமாய் இருக்கணும், அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போனோம். அதே ஆதியாகமம் 12:1 சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் சொல்ற இடத்துக்கு போ, நான் சொல்றத செய். இன்னைக்கு நம்ம அவர் சொல்றது செய்யறது இல்லை, அவர் சொல்லாத நம்ம செய்யறோம். அவர் சொல்றத நம்ம செய்யறதுனால தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்றத நம்ம செய்யலைன்னா நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் பெற முடியாது. ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள், அவளுக்கு 2 பிள்ளைகள். தன்னுடைய அந்த கணவர் பிசினஸ் பண்ணுகிறவர், தன்னுடைய மனைவி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறவர்கள். நல்ல சம்பளம், உயர்ந்த சம்பளத்தை அவள் வாங்கி கொண்டிருந்தாள். ஒரு நாள் கர்த்தர் தன் கணவரோடு பேசினாராம், மகனே, என் ஊழியத்துக்கு நீ வா, எல்லாவற்றையும் நீ விட்டு விட்டு என் ஊழியத்துக்கு வாப்பா.
என்று கர்த்தர் அவரை அழைத்தாராம். அப்பொழுது அந்த கணவர் தன்னுடைய மனைவியை அழைத்து, அம்மா, கர்த்தர் நம்மை இப்படி அழைக்கிறார், இந்த இடத்துக்கு நம்மை போக சொல்லுகிறார், உன்னுடைய விருப்பம் என்ன என்று மனைவி கேட்டாராம். மனைவி சொன்னாலாம், நானும் ஜெபம் பண்ணி சொல்லுவேங்க, இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல பணம், நல்ல சேலரி, டீச்சரா இருக்கா மனைவி, 2 பிள்ளைகள் படிப்பு, கணவர் பிசினஸ்ல இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அவருடைய வார்த்தை நாம் கேட்கலாமா இல்லையா என்று ஜெபத்தில் வைத்து ஜெபித்தார்கள். அந்த வார்த்தை உண்மைதான். உடனே அவள் தன்னுடைய அலுவலகத்துக்கு சென்று அந்த ஸ்கூலுக்கு போய் ரிசைன் பண்ணி விட்டாள். எல்லாரும் சொன்னார்களாம், நீ பைத்தியக்காரி, இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இன்னைக்கு நீ ரிசைன் பண்ணிட்ட, நீ எப்படி இருக்க போற? அவ சொன்னாலாம், எங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார், ஊழியம் செய்ய சொன்னார், நாங்கள் இன்னைக்கு ஊழியத்துக்கு நாங்கள் போகிறோம், கர்த்தர் எங்களை நடத்துவார் என்று கணவன் மனைவியாய் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் சொன்னார்களாம். ஆதியாகமம் 12:1 தேவன் காண்பித்த இடத்திற்கு குடும்பமாய் அவர்கள் சென்றார்கள். இன்றைக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போக நீ ஆயத்தமா? கர்த்தர் சொல்றது செய்ய நீ ஆயத்தமா இருக்கிறாயா? அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போ. எங்க போ சொல்றாரோ அங்க போ, என்ன செய்ய சொல்றாரோ அதை செய். அப்பதான் நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும், நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். 2வதாக அவர் நமக்கு என்ன சொல்றாரு? 4ஆம் வசனத்தை ஆதியாகமம் 12:4 பார்த்தோம்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். 2வது, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசும்போது, ஊழியர்கள் மூலமாய் சொல்லும்போது, பரிசுத்தவான்கள் மூலமாய், பரிசுத்தவாட்டிகள் மூலமாய் உங்களுக்கு உரைக்கும் போது, தேவனே உங்களோடு கூட பேசும்போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிவேன், தேவ சித்தம் செய்வேன், திருவாக்கை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவேன். Trust and obey, Father's no other way to be happy in Jesus, but to trust and obey. கீழ்ப்படிவேன் அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இழந்த அத்தனையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். 3வதாக 7ஆம் வசனம், அதே ஆதியாகமம் 12:7, அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை, பலிபீடத்தை கட்டினான். பலிபீடம் என்று சொல்லும்போது நம்முடைய சரீரம், நம்மையே ஒப்பு கொடுக்கும் போது, பலிபீட தண்டையிலே நம்மையே அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய சரீரத்தை பலிபீடமாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிப்பார். இனி நான் அல்லப்பா, நீங்க தான்ப்பா. உலகமெல்லாம் மாய் ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதையா.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த பலிபீடத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயா? பாவமான கிரியைகள், பாவமான செயல்களை விட்டு உன் சரீரமாகிய ஆலயத்தை நீ தூய்மையாய் வைத்துக்கொண்டு உன் பலிபீடத்தை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் போது அவர் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, 4வது 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம், தொழுகை. முஸ்லிம்கள் பாருங்க, தொழுகும் போது இந்த நெற்றியை தரையில வைப்பார்கள். தரை முட்டுகிற அளவுக்கு முழங்காலில் இருந்து தொழுகுவார்கள். நம்ம எப்படி தொழுகிறோம்? சிலர் செப்பல் போட்டே தொழுகுவாங்க. பயபக்தி இல்லாத தன்மை. நெடுமுழங்காலில் இருந்து தொழுகிறோமா? சாஷ்டாங்கமாய் விழுந்து தொழுகிறோமா? கரங்களை கூப்பி தொழுகிறோமா? கரங்களை உயர்த்தி அவரை தொழுகும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக 11 19 வரை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆபிராம் பொய் சொன்னான். தன் மனைவியை சகோதரி என்று சொன்னான். ஆசீர்வாதமாக இருக்கணும்னா பொய் சொல்லக்கூடாது. இந்த ஆபிராம் என்ன பண்ணியிருக்காரு? சொந்த மனைவியை, அழகா இருக்குப்பா மனைவி, வெளியே கூட்டிகிட்டு போகும்போது எல்லாரும் மனைவியை பார்த்து, என்னப்பா உன் மனைவி இவ்வளோ அழகாக இருக்காங்களேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சகோதரின்னு போய் சொல்லிடுவான். எத்தனை முறை நம்ம போய் சொல்லியிருக்கிறோம்? புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம போகிறோம். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம். அப்பா, இனி நான் போய் சொல்ல மாட்டேன், உமக்கு பிரியமாக வாழ்வேன்ப்பா, உமக்கு பிரியமானதை செய்வேன்ப்பா. வேதம் சொல்லுது, பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் தானே நமக்குள் இருக்கிறார். பொய் சொல்லக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் பொய். உள்ளது உள்ளத, இல்லது இல்லதுன்னு சொல்லும்போதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பேன்னு சொன்னவர் என்ன ஆசீர்வதிக்க போகிறார்? எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்? ஆதியாகம் 17 4, 5, 6 வசனங்களை பார்ப்பீங்கன்னா, நீ அநேகருக்கு தகப்பனாயிருப்பாய், அநேகருக்கு தாயாயிருப்பாய். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ அநேகருக்கு தகப்பனாயிருப்பப்பா. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அநேகருக்கு ஆவிக்குரிய தகப்பனாக, ஆவிக்குரிய தாயாக மாறுவாய். ஒருவேளை உலக பிரகாரமான அப்பா அம்மா உனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய தகப்பனாக, ஆவிக்குரிய தாயாக உங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். 2வதாக அதே ஏசாயாவின் புஸ்தகம் 44:3 ஆவியானவர் சொல்லுகிறார், என்ன ஆசீர்வாதம்! உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியின் மேல் அவருடைய ஆவியை ஊற்றுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த பிள்ளை மாறலன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிள்ளைய கர்த்தர் மாற்றி அவன் மூலமாய் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அந்த பிள்ளையின் மூலமாய் உன் குடும்பத்தை உயர்த்துவார். 3வதாக என்னாகும் 6:24 26 வரை நீங்க வாசிச்சு பாருங்க.
அதில் சொல்லப்படுகிற அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பார். வரப்போகிற சோதனை காலத்துக்கு நம்மை காப்பார், நம்முடைய குடும்பங்களை காப்பார், நம்முடைய பிள்ளைகளை காப்பார், நம்மை காத்து கொள்ளுவார். அது மட்டுமல்ல, நம்ம எப்படி அவர் ஆசீர்வதிப்பார்? உபாகம் 1:11 படி நீங்கள் எப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்தில் 1000 மடங்கு வல்லமை, 1000 மடங்கு அபிஷேகம், 1000 மடங்கு கிருபா வரங்கள், 1000 மடங்கு பொருளாதாரம், 1000 மடங்காக கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து புத்தாண்டுக்குள் நீங்கள் போகும்போது உங்களை சாட்சியாய் வைப்பார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் அதே உபாகம் 28:14 உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாயிருப்பாய். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை இதுவரை வாளாக உலக மக்கள் வைத்தது போதும். பிசாசு உன்னை வாளாக வைத்தது போதும். இனி நீ தலையாக மாறுவாய். கர்த்தர் உன்னை தலையாக வைப்பார். தலை என்று சொல்லும்போது ஒரு உயர்வை காண்பிக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பார். நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை சபிக்கிறவர்களை அவர் சபிப்பார். நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்க பேரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகையால் தளர்ந்து போகாமல் இந்த நாள் வரை நடத்தினவரை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறதப்பா. உம்முடைய வார்த்தை எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களிலே ஊடுருவி பாயட்டும். இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளோடு நாங்கள் ஆரம்பிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, குறிப்பாக நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். கடன்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், மரண கட்டுகள் உடைக்கப்படட்டும், பிசாசின் தொல்லைகள் அழிக்கப்படட்டும். சுவாமி பாதுகாத்துக்கொள்ளும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். தேவ கிருபை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் கெல்லிஸில் இருக்கிற தூய பேதுரு ஆலயத்தில் முதல் வியாழக்கிழமை இயேசுவே அக்கினி ஊழியம் நடக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதத்தின் முதல் வியாழக்கிழமை நாம் அதை காண்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் வாருங்கள். ஒவ்வொருவருக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். அன்பின் விருந்து உண்டு. கர்த்தர் இந்த ஊழியத்தை உங்களை தாங்கும்படி ஏவுவாரானால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் காணிகள் அனுப்பி நீங்கள் தாங்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். May God bless you. God be with you.